அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹினா கிச்சன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்பர் அல்ஹம்துலில்லாஹ். நாங்களும் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் தான் சந்திக்கிறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் நாள் ஆகிட்டு, கொஞ்சம் நாள் சித்திரை புத்தாண்டாண்டு தான் எடுத்தேன். வாங்க வீடியோக்குள் போகலாம். லஞ்சுக்கான வேலையை தான் பார்த்து நிற்கிறேன். லஞ்சுக்கு வந்து இந்த வட்டுக்கா, இதுக்கு சுண்டல் வட்டுக்காண்டு, திப் வட்டுக்காண்டு இதைத்தான் சுண்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இது மாதிரி சுண்டி பாருங்கள், டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இதுக்கு கூனி இல்லாண்டு அவங்கள்ட்ட குட்டி கருவாடி போட்டு சுண்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாசி இதுகளை விட இதுகளில் எது சீரோண்டை சேர்த்து பாருங்கள். இப்போ நல்லா கழுவி ஒரு சட்டியில் போட்டு அதோட உப்பு கொஞ்சம் புளிக்காக கொரக்கா சின்ன துணோண்டு போட்டுங்க. இல்லாட்டி கொரக்கா போடாட்டி நீங்கள் இறக்கின போகிற கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கான தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். இதுக்கான தேவையான சாமான் என்னென்னு பார்ப்போம். வெங்காயம், பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து உரல்ல முடிச்சு எடுத்துக்கலும், இல்லாட்டி அம்மிலையும் வச்சு அரைச்சாலும் நான் வந்து மிக்சியில் வந்து அரைச்செடுத்துட்டேன். இப்போ இந்த பட்டுக்கை வந்து நல்லா வற்றி இன்னும் இப்படி வந்த பிறகு நான் இப்போ இந்த ஆப்பியால் இன்னும் அப்படி கடைஞ்சி விட்ட பிறகு தான் இந்த தேங்காய் சேர்த்துட்டேன். சேர்த்து இதுக்கு மேலே கொஞ்சம் கருவேப்பிலை ரொம்ப தூவி இதை கொஞ்சம் சுண்டி எடுக்கணும். பரட்டி விட்டு அப்படி தேங்காய் வந்த பிறகு இதை இறக்கிக்கணும். இது வந்து உங்களுக்கு நான்வெஜ்களோட சேர்த்து ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் இதுவும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்டே லஞ்சுக்கு வந்து 3 கறி மட்டும் ஆக்கி எடுத்துட்டு அடுத்து வந்து இந்த வெண்டைக்காய் பொரித்து இந்த பாலுக்கு ஆக்கினது எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வெண்டைக்காய் நல்லா க்ளீன் பண்ணி அவங்களுக்கு வேண்டிய ஷேப்பில் வெட்டிக்கலும், சின்ன சின்ன ரவுண்டாக வெட்டிக்கலும், நீள்வாக்கிலையும் வெட்டிக்கலும். இப்போ ஒரு ஃபேனில் இல்லாட்டி ஒரு இரும்பு சட்டிலையும் சரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகி வர நாங்கள் வெட்டி வச்சிருந்த வெண்டைக்காயோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட இன்னும் அப்படியே எண்ணெயில் போட்டுக்கணும். போட்ட அப்புறம் ஒரு பக்கம் பொரிஞ்சு வரும் மறுபக்கம் திருப்பி போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கணும். மித்த நேரம் இது பொரியுதில்லை, டைம் எடுக்கவும் இல்லை, டக்குன்னு உங்களுக்கு பொரிஞ்சு வரும். கிட்டவே நின்று இந்த வெண்டைக்காயை நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா டக்குன்னு பொரியக்கூடியது. இப்போ பொரிச்சு எடுத்த பிறகு நீங்கள் இதுக்கு வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் துருவி பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது பொரிஞ்சு வர கேப்பில் உங்களுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பொரிச்ச பிறகு நான் இப்போ இதை எடுத்து இன்னொரு ஃபேனில் சரி ஒரு பிளேட்டில் சரி மாற்றிட்டேன். மாற்றின பிறகு இதுக்கு வந்து அந்த எண்ணெய் இருக்கும் கொஞ்சம் சரி, அந்த எண்ணெயே போதும். இதுக்கு வேறு எண்ணெய் தேவையில்லை. ஏன்னா நாங்கள் இதில் தேங்காய் பால் தான் ஊற்றி செய்ய போகிறோம். அதை கொஞ்சம் தாளிப்புக்காக வேண்டி தான் இந்த எண்ணெயை வச்சுக்குவோம் இந்த ஃபேனில். ஒரு பாதி மாதிரி சேர்த்துக்குவோம். சேர்த்த பிறகு சின்ன தக்காளி ஒரு பழம் மாதிரி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இதோட ஒரு பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துனாலும் போதும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ரொம்ப இலை எல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா இதை வதங்க விடணும். வதங்கின பிறகு இதோட வந்து ரெண்டாம் பால் இருந்தால் சேர்த்துக்கணும், இல்லைன்னா 3ஆம் பால் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இதுக்கு வந்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகு, சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ப அளவுக்கு ஏற்ப சேர்த்துக்கலும். காரம் இல்லை இந்த கறி. இந்த சின்ன புள்ளெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடியது இந்த பால் கறி மாதிரி இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. சரி, நாங்கள் கத்திரிக்காய் பொரிச்சாக்கோ இப்படி அது போல் தான் இதுவும். இதோட கொஞ்சம் மாசித்தூள் சேர்த்து இதை அப்படி மூடிடுங்க. பார்த்து உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது வற்றி வந்த பிறகு நாங்கள் கட்டி தேங்காய் பால் அதை சேர்த்த பிறகு நாங்கள் பொரித்து வச்சுருந்த வெண்டைக்காய் இதோட சேர்த்துடணும். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரைச்சல் இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. இந்த கறி ரெண்டும் சேர்த்து ஒரு சைடிஷ் கறியான முட்டை தான் அவிச்சு அதை மாசி வெங்காயம் போட்டு ஒரு பரட்டுற மாதிரி செஞ்சுருந்தேன். உங்களுக்கு முட்டை பதிலாக மீன் இறச்சி கறி இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வட்டுக்க சுண்டலோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அப்படி நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்களும் இந்த லஞ்சுக்கு இந்த கோம்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து 2 நாள் வந்து லஞ்சுக்கு செஞ்சது தான். ஈவினிங் போல் வெளியே போயிருந்தேன். வெளியேண்டா சித்திரை புத்தாண்டு தான் 2 நாள் போல். அது வந்து ஸ்கூல் கொஞ்சம் நாள் லீவ் கொடுத்திருந்தேன். அப்போ வெளியே ஒரு இடமும் போகல. கிட்ட இருந்து ஒரு சில்ட்ரன் பார்க்கு தான் போனோம். போய் அங்கே பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அங்கேருந்து வாங்க பார்ப்போம் எங்கே போனேன்ட்டு. எங்கேயும் இல்லை, கிட்ட உள்ள ஒரு சில்ட்ரன் பார்க். தலைசேரி நாரமல்ல உள்ள சில்ட்ரன் பார்க் கொண்டு தான் போனவங்களும் தெரிஞ்சிருக்கும். அன்றைய நாள் வந்து ஒரு 3 ஃபேமிலி மட்டும்தான் வந்துருந்து. அதுவும் எங்களோட ஃபேமிலிகள் தான். மற்ற சகோதரர்கள் அவங்க எல்லோரும் வந்து சித்திரை புத்தாண்டுக்கு அவங்க வெளியில் போகிறான்றதை போகிற மண்ணப்படிகளில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அங்கே போனால் பிள்ளைகளை கொஞ்சம் விளையாடுறதுக்கு அங்கே இங்கே நுஞ்சில் அன்னப்படிகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. நீங்களும் சில்ட்ரன் பார்க்கணும், உங்களுக்கு கிட்ட உள்ள சில்ட்ரன் பார்க்க போகணும் இருந்தால் நீங்களும் இங்கே போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிய போகுதோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும் வரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.